பேரண்டிங் பற்றி நம்ம அடிக்கடி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் எல்லாமே. ஆல் தி வேஸில் வந்து பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த பேரண்டிங்கிறது இட்ஸ் ஒன் ஆஃப் த வெரி கிரேட் ஆர்ட் சொல்லலாம். ஏன்னா அதை வச்சு தான் ஃபியூச்சர் ஜெனரேஷனை நாம் உருவாக்க முடியும். ஸோ இந்த பேரண்டிங்க்கு இப்போ வந்து ஒரு பெரிய சவாலாக வந்துட்டு இருக்குது நம்ம சொல்லலாம். என்ன அப்படின்னா டோட்டலாக பார்த்தா ஏஐ, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. அது ஒரு மேஜர் ஒரு அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, எப்படி வந்து நம்ம அதை பேரண்டிங்கில் எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவது இந்த யூடியூப், இது ஒரு கலாச்சாரம் வந்து இது ஒரு பயங்கரமான ஒரு ட்ரெண்டை நம்ம பார்க்குறோம். இது எப்படி நம்ம குழந்தைகளை வந்து எந்த அளவுக்கு அது வந்து ஒரு அடிக்ஷன் பண்ணி ஒரு மாஸ்டராக ஒரு எமோஷனலாக அவங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறதுன்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதிலிருந்தும் நம்ம குழந்தைகளை வெளியில் கொண்டு வர்றதுக்கு எப்படி பேரண்டிங் பார்க்குறோம். தேர்ட் விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியா. இதுவும் நம்ம குழந்தைகளிலிருந்து எப்படி அவங்கள ஒரு நம்ம வந்து வெளியில் வந்து கொண்டு வந்து அதை வந்து எப்படி ஒரு லேர்னிங் நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி நம்ம கொண்டு வரலாங்கிறத இந்த 3 விஷயம் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா யூ கைண்ட்லி டு சப்ஸ்கிரைப் அண்ட் லெட் அஸ் ஸ்விட்ச் ஆன் டு த வீடியோ நவ். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வி ஆர் இன் தி ஏஜ் ஆஃப் ஏஐ. அதே பேஸ்பிளஸ் தான் யூடியூப் அப்புறம் சோஷியல் மீடியாவோட ரொம்ப ஒரு தாக்கத்தில் தான் நம்ம இருந்துகிட்ருக்குறோம். அதுவும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ், இப்போ இருக்கிற குழந்தைங்க எல்லாமே ரொம்பவே ஒரு கரண்ட் ஒரு ரொம்ப ஒரு ஃபாஸ்டர் ஸ்மார்ட்டர்னு சொல்லலாம். அவங்க பிரெயினில் பார்த்தா ரொம்ப அவ்வளோ ஒரு அந்த நியூரான்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ ஒரு ஆக்டிவாக ஒரு எமோஷனலாக எல்லாமே நம்ம பார்த்து வர்றோம். அவங்களுக்கு எப்படி நம்ம வந்து இந்த சோஷியல் மீடியாவில் இருந்த தாக்கம் எப்படி நம்ம கொண்டு வரணும்னு பார்க்கும்போது ஆரம்பத்தில் அவங்களுடைய பிரெயின் இருக்குது இல்லையா, அது வந்து அதோட ஸ்ட்ரக்சர் பேட்டர்னே இப்போ என்ன ஆகிட்டு வருதுன்னா டே பை டே வந்து ஒரு இதோட இந்த சோஷியல் மீடியா இதோட இன்ஃப்ளூயன்ஸில் வந்து டோட்டலாக அது வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு வருது. அது வந்து நல்ல விஷயத்தில் கொண்டு போகுதான் இல்லை ஒரு ஒரு டிஸ்அட்வான்டேஜுக்கு வந்து நம்மளையா குழந்தைகளையும் மாணவர்களையும் தள்ளிடுறாங்கிறது பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்குது. இப்போ நிறைய வீட்டில் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு ஆர்கியூமெண்ட்லேயோ ஒரு முக்கியமான ஒரு டிபேட்லேயோ ஒரு கான்வர்சேஷன்லேயோ இருக்கும்போது குழந்தைங்க வந்து ஏதோ கொஞ்சம் வேணும்னா இம்மீடியட்டாக அவங்க இருக்கிற அந்த ஸ்மார்ட் ஃபோனை கொடுத்துட்றாங்க. இந்த நேரத்தில் என்ன ஆகுன்னா அந்த குழந்தைங்க வந்து அந்த ஃபோனை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நம்ம என்ன நினைக்கிறோன்னா இந்த நேரத்துக்கு வந்து கொஞ்சம் நமக்கு ஒரு அமைதியாக இருந்தால் போதும், குழந்தைங்க வந்து நம்மளுக்கு இந்த நேரத்தில் நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருந்தால் போதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், அதை கொடுத்துட்டு ஒரு அவுட்லெட்டை நம்ம கொடுத்துறோம். இது வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுது பாருங்கள். இப்போது நம்ம நினைக்கிறோம் கொஞ்சம் நேரத்துக்காவது நம்ம கொஞ்சம் டிஸ்டர்ப் இல்லாமல் நம்ம கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்ம கொடுக்குறோம். ஆனால் அது அவங்களோட பிரெயின் பேட்டர்ன்ஸ் வந்து எப்படி மாற்றுதுங்கிறது நம்மளுடைய சைலண்ட்டாக நம்ம வந்து பிற்காலத்தில் வந்து நம்ம தெரிய வரோம். ரெண்டாவது பார்த்தோன்னா அவங்களோட எமோஷன்ஸ் எப்படி வந்து அந்த எமோஷன்ஸ் பிஹேவியர் வந்து சேஞ்சஸ் ஆகுது. அப்புறம் ஒரு அட்டென்ஷன் வந்து எப்படி சேஞ்ச், இந்த 3மே அவங்களுடைய பிரெயின் பேட்டர்ன் அப்புறம் எமோஷன் இந்த அட்டென்ஷன் 3மே சேரும் போது பிளண்ட் ஆகும் போது அது என்ன சேஞ்சஸ் வருது அப்படின்னா அவங்க குழந்தைகளோட பிஹேவியரில் வந்து டோட்டலாக சேஞ்சஸ் வருது பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுமே ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து ஒரு ஐசோலேட்டடாவோ இல்லை நம்மளுடைய ஒர்க்கை வந்து குழந்தைகளை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகவோ இல்லை நம்ம ஒரு ஏதோ வந்து ஒரு முக்கியமான ஒரு டிஸ்கஷன் இருக்கும்போதோ நம்ம அந்த நேரத்தில் நம்ம நமக்கான ஒரு ஸ்பேஸ் வேணுங்கிற கட்டத்தில் குழந்தைங்களுக்கு இந்த ஃபோனை வந்து நம்ம யூசேஜ் பண்ண கொடுக்கும்போது இந்த 3மே இந்த பிரெயின் ஆகட்டும், எமோஷன் ஆகட்டும், அட்டென்ஷன் ஆகட்டும் 3மே சேர்ந்து என்ன ஆகுனா அவங்க பிஹேவியர் வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணவே நம்ம பார்க்க போகிறோம். அப்போது இந்த கரண்ட் ஏஜில் இந்த ஏஐ, யூடியூப் அப்புறம் இந்த சோஷியல் மீடியாவில் இது குழந்தைங்க எப்படி வச்சுருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ஸ்மார்ட்டாக வச்சுருக்குது, அது யாராலும் மறுக்க முடியாது. அதே மாதிரி தான் ரொம்ப ஃபாஸ்டராக வச்சுருக்குது இல்லையா, இது யாராலையும் நம்ம மறுக்க முடியாது. ஆனால் இந்த மாதிரி விஷயத்தில் அப்போ ஏன் நம்ம இதை டிஸ்அட்வான்டேஜ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இந்த டெக்னாலஜி நம்ம இருக்கிற இப்போ சேலஞ்சு எப்படின்னா இப்போ இருக்கிற டெக்னாலஜி வந்து நம்ம குழந்தைகளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ அவர் சில்ட்ரன் அவர் ஸ்டூடெண்ட் ஷுட் கண்ட்ரோல் த டெக்னாலஜி. இதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அதாவது இந்த டெக்னாலஜி வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஸ்லேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கு முன்னாடி நம்ம குழந்தைங்க வந்து எப்படி இந்த டெக்னாலஜி வந்து அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் நம்ம இங்கே பேரண்டிங். அந்த மாதிரி ஒரு பேரண்டிங் வந்து இந்த ஏஜில் வந்து எப்படி நம்ம கொடுக்க போகிறோம், எப்படி வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் வந்து எப்படி நம்ம கொடுக்க போகிறோம், யூடியூப்ல இருந்து அந்த பசங்களை வந்து எந்த மாதிரி விஷயத்தை வந்து நம்ம வெளியில் வந்து நம்ம அவங்க ஒரு லேர்னிங் என்விரான்மெண்ட்டை கொண்டு போகிறோம். அதே போல் அவங்களுடைய இதில் அந்த ஃபேஸ்புக் குறிப்பாகட்டும் இல்லைன்னா அவங்களோட இந்த
இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பார்க்குற ஒரு ஒரு 6 சேலஞ்சஸ், ஒரு 6 வந்து என்னன்னா, ஒரு ஆப்ஸ்டக்கிள்னு சொல்லலாம், ஹிண்ட்ரன்ஸ் சொல்லலாம், இல்ல சேலஞ்சஸ் சொல்லலாம். என்ன அப்படின்னா, ஆரம்பத்தில பார்க்கும்போது இந்த அட்டென்ஷன், இந்த சோசியல் மீடியாவுல வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம குழந்தைகள் வந்து இன்வால்வ் ஆகுறாங்களோ, அந்த அட்டென்ஷன் வந்து என்ன ஆகும்னா, அங்க நிச்சயமா அவங்கள வந்து பாதிக்கும் பார்க்குறோம். 2வது பார்த்தீங்கன்னா, எமோஷன்ஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அப்புறம் இன்ஃபர்மேஷன் எந்த அளவுக்கு வந்து தகவல்கள் வந்து அவங்களால சேகரிக்க முடியுது, எந்த அளவு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ஓவர்லோடடா அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க. 4வது பார்த்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப். இந்த இந்த சோசியல் மீடியாவுல ரிலேஷன்ஷிப் இஷ்யூ வந்து எப்படி வந்து நம்ம குழந்தைங்க வந்து அத வந்து சேலஞ்ச் பண்றாங்க. அப்புறம் பார்த்தா அவங்களோட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி எந்த மாதிரி வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணுங்கிறத பேசிக்கா நம்ம பார்க்க போறாங்க. இப்போ இது எல்லாமே வந்து என்னன்னா ஒரு கனெக்ஷனுக்குள்ள அந்த குழந்தைகள வந்து நம்ம சரியான படி நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த கைடன்ஸ் குடுக்கும்போது, நிச்சயமா நம்ம எப்படியெல்லாம் கொண்டு வரலாங்கிறத இந்த 6 பிக் ஏரியாவில் இருந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வெளியில வந்து அவங்கள வந்து நம்ம என்டர்டெயின்மெண்ட்ல இருந்து ஒரு எஜுகேஷன் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா, நம்ம வி ஷுட் ஹேவ் த ப்ராப்பர் கைடன்ஸ் டு த சில்ட்ரன். அது வந்து நம்மகிட்ட இருக்கணும், நம்ம குடுக்கணும். 2வது பார்த்தீங்கன்னா, ஒரு செட் லிமிட்ஸ், ஒரு டைம் வந்து நம்ம அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு லிமிட்டேஷன் குடுக்கணும், ஒரு ஒரு பவுண்டரி குடுக்கணும் அவனுக்கு. ஒரு ஜோன் குடுக்கணும். அதே போல வந்து ஒரு மாடல் மேக்கிங். எந்த மாதிரி நம்ம சிஸ்டம்ல வந்து அவன ஃபாலோ பண்ணி கொண்டு வரானோ, அதுக்கு வேண்டி அவன் வந்து ரியலைஸ் பண்ற மாரி ஒரு மாடல் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம அத வந்து நம்ம மானிட்டர் பண்ணணும். இந்த மானிட்டர் பண்ணும்போது எந்த வகையில எப்படி வந்து நம்ம பசங்க வந்து இந்த ஏஐ டூல் இருந்து, அப்புறம் சோசியல் மீடியாவிலிருந்து, யூடியூப் இருந்து எப்படி வந்து அவங்க ஃபாலோ பண்றாங்க, எப்படி வந்து அவங்க யூஸ் பண்றாங்கிறத மானிட்டர் ரொம்ப ரொம்ப அவசியமா. ஃபைனலா வந்து நம்ம என்ன பண்ணோம், அவங்களுக்கு வந்து நான் இத பத்தி நம்ம டீச் பண்றது அதை விட அவசியமா இருக்கு. நம்மளுடைய அன்றாட கரிக்குலத்திலிருந்து, அன்றாட சப்ஜெக்ட்லேருந்து எப்படி நம்ம டீச் பண்றோமோ, அதை விட ஒரு இம்பார்ட்டன்ட்டா ஒரு ரிஸ்க் எடுத்து அவங்கள டீச் பண்றது இது விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரியுது. ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா, இப்போ ஒரு ஏஐ பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம எல்லாமே நம்ம பரவலா பேசிட்டு இருக்கிறோம். இது என்ன பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம என்ன வேணாலும் குடுக்கலாம். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நம்மளுடைய குழந்தைகள் வந்து என்ன அவனுக்கு டவுட், என்ன வீடியோ எல்லாமே குடுக்கலாம். அவன் வந்து இந்த சப்ஜெக்ட் பத்தி ஒரு சம்மரி வந்து கேட்கலாம். இல்ல ஒரு காம்போசிஷன் வந்து கிரியேட் பண்ணி கேட்கலாம். இல்ல ஒரு ஸ்பீச்சுக்கு வேண்டி அவன் வந்து ஒரு கன்டென்ட் வந்து அவனுக்கு கன்டென்ட் கிரியேட் பண்ணலாம். இப்படியெல்லாம் இருந்தாலும் ஒரு எஸ்ஸே அங்கிருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒரு மாடல் ப்ரிப்பேர் பண்ணலாம். இல்ல ஒரு காம்போசிஷன் இந்த மாரி இருந்தாலும் கூட கடைசியில பார்க்கும்போது, இது வந்து என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய அந்த பிரெயினுக்கு என்ன ஆகுது, நம்மளுடைய நாலேட்ஜ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அதை யாராலும் நம்ம மறுக்க முடியாது. ஸோ, இப்ப அந்த மாரி அந்த சிச்சுவேஷன்ல நம்மளுடைய பிரெயினோட கிரியேட்டிவிட்டி வந்து இந்த ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? இப்போ குழந்தைகளுக்கு வந்து எல்லாமே ஏஐ டூல் வந்து யூஸ் பண்றாங்க. அவங்க அத அப்ளை பண்றாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஆனா, நம்மளுடைய அந்த குழந்தைகளோட அந்த பிரெயின் கிரியேட்டிவிட்டி வந்து எங்க போய் நம்ம தேடுறது? அந்த பிரெயினோட வந்து நம்ம அவங்க குடுக்குற அந்த ஏஐ டூல் இருந்து நம்ம யூஸ் பண்ண பழகிட்டோம்னா, அப்போ நம்மளுடைய ஓன் திங்கிங் வந்து என்ன செய்யணும்? இத வந்து பெரிய சேலஞ்ச். எப்படி இத வந்து நம்ம பேரண்டிங் பண்ண போறோம் குழந்தைகளுக்குன்னா, இப்ப இதுல வந்து நம்ம 2, 3 பாயிண்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதாவது இப்போ ஒரு மாணவர் இருக்கார், வீட்ல ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா, அவர் வந்து ஏஐ டூல் யூஸ் பண்றார். சரி, இப்போ சரிப்பா நீ வந்து இந்த விஷயத்துக்காக நீ ஒரு ஏஐ நீ யூஸ் பண்ற. ஓகே. அந்த ஏஐ வந்து நீ யூஸ் பண்றதுக்கு முன்னாடி, அதோட ரிசல்ட், அதோட அவுட்புட் எடுக்கிறதுக்கு முன்னாடி, நீ அந்த ப்ராப்ளம் பத்தியோ, நீ அந்த ஸ்டேட்மெண்ட் பத்தியோ, இல்ல நீ அந்த பர்ட்டிகுலர் அந்த டாபிக் பத்தியோ நீ என்ன நினைக்கிற? வாட் யூ திங்க் அபவுட் பர்ட்டிகுலர் டாபிக் பிஃபோர் யூ கெட் த அவுட்லெட் ஆர் பிஃபோர் யூ கெட் த கான்டென்ட் ஃப்ரம் த ஏஐங்கிறது ஒரு கொஸ்டின் வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து நம்ம ப்ராப்பரா நம்ம சொல்லணும். செகண்ட் கொஸ்டின் பார்க்கும்போது, இப்போ எல்லாமே திங்க் பண்ணது இல்லையா? ஏஐ வந்து திங்க் பண்ணி உனக்கு கொடுக்குது. ஸோ வாட் யூ திங்க் அபவுட் தட் ப்ராப்ளம்? வாட் யூ திங்க் அபவுட் தட் ஸ்டேட்மெண்ட்ங்கிறத அந்த மாணவனையே நம்ம என்ன பண்ணணும், நம்ம குழந்தைகளை வந்து ஏஐ கொடுக்குற ரிசல்ட் கூட நீ வந்து இதை பத்தி என்ன நினைக்கிற? உன்னோட அவுட்புட் என்ன? இது வந்து செகண்ட் கொஸ்டினா நான் வந்து அவன் கூட நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். தேர்ட்ல பார்க்கும்போது அங்கிருந்து ரிசல்ட் வந்து எடுத்துட்டோம். அதுக்கும் உனக்கும் எந்த மாதிரி நீங்க கம்பேரிட்டிவ்ல நீ வந்து ஏஐ விட ஏஐ அந்த டூல் விட நீ எப்படி வித்தியாசமா இருக்கிற? நீ எப்படி யூனிக்கா இருக்கிற? ஏஐ குடுக்குற ஆன்சருக்கும், நீ வந்து பிரிப்பேர் பண்ற ஆல்ரெடி திங்க் பண்ணி வச்ச ஆன்சருக்கும் எப்படி நீ ரிலேட் பண்ண முடியுது? இதுல இருந்து நீ என்ன லேர்ன் பண்ணிக்கிற? வாட் யூ கேன் லேர்ன் ஃப்ரம் திஸ் பர்ட்டிகுலர் ஸ்டேட்மெண்ட், பர்ட்டிகுலர் அவுட்புட். ஸோ இந்த மாதிரி விஷயத்த வந்து அவ வந்து ஒரு பிளைண்டா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஏஐ குடுத்துட்டு, அங்கிருந்து ரிசல்ட்ட வந்து அவர் அவுட்புட்ட எடுத்துட்டு, அதை ஏதோ ஒரு இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு பதிலா, அவன் என்ன ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே அந்த பர்ட்டிகுலர் சொல்யூஷன் பத்தி நீ என்ன நினைக்கிற? இத பத்தி ரிசல்ட் என்ன? உன்னோட அவுட்புட் என்ன? இன் கேஸ் நீ வந்து ஏஐல ரிசல்ட் பெட்டர் ரிசல்ட் எடுத்தாலும்,
எப்படி கம்பேரிசன் இருக்குது, எப்படி ஃபியூச்சரில் வந்து எப்படி அதை யூஸ் பண்ண போற, இந்த மாதிரி விஷயம் வந்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவன் நிச்சயமா ஏஐ டூல் வந்து அவனுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸே இருக்காது. அவனுடைய திங்கிங்கையோ அது வந்து எந்த ஸ்பாயில் பண்ணாது. அவனோட கிரியேட்டிவிட்டியும் இந்த ஏஐ என்ன பண்ணுதுன்னா ஸ்பாயில் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து ஒரு பேரண்ட்டை ஆஸ் எ பேரண்ட்டாக வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக பண்ணுது. ஓகே டியர், இப்போ நம்ம செகண்ட் டாபிக் போகலாம். அது வந்து யூடியூப் போகலாம். இந்த யூடியூப் வந்து நம்ம ஆரம்ப போகுது நம்ம குழந்தைகளுக்கு வந்து நீ யூஸ் பண்ணிக்கோப்பா, ஆனால் இஸ் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் ஆர் ஃபார் எஜுகேஷன். இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் முன்னாடி அவங்ககிட்ட முன்னாடி வைங்க. இப்போ இந்த யூடியூப் யூஸ் பண்ணுறதுலையும் ஒரு சின்ன சின்ன டெக்னிக் வந்து நம்ம குழந்தைகள் எப்படி சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னா, சரிப்பா நீ யூடியூப் யூஸ் பண்ணிக்கோ, என்ன வேணும் பாரு, ஆனால் பார்க்கறதுக்கு முன்னாடி இதை வந்து நீ என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பார்க்குறியா இல்லை ஒரு எஜுகேஷனுக்காக பார்க்குறியா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து அவனுக்கே நீங்கள் விடுங்க. ஸோ இந்த இதில் வர்ற ஒரு பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இதில் வர ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறத பற்றி நிறையா அந்த டோபமைன் பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். இந்த யூடியூப்ல வந்து ஒரு வீடியோ பார்க்குறோன்னு வச்சுங்களேன், இந்த வீடியோ என்னன்னா இந்த ஒன் வீடியோ வந்து லீட்ஸ் டு அனதர். சரி இதோட முடிச்சிடலாம் அப்படின்னா, அந்த செகண்ட் வீடியோ என்ன இட் லீட்ஸ் டு அனதர். அப்போ என்ன ஆகுது, ஒவ்வொரு வீடியோவும் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வீடியோத்துக்காக தான் நம்ம உள்ள போகிறோம். ஆனால் அதில் பார்க்குற அந்த ஒவ்வொரு செயின் என்ன ஆகுதுன்னா அப்படியே ரிப்பீட்டடாக வந்து நம்ம டைம் வாங்குற பார்க்கும்போது ஒரு 5லிருந்து ஒரு 10 வீடியோவை நம்ம என்ன பண்ணிடுறோம் பார்த்து முடிச்சிடுறோம். அப்புறம் ஃபைனலாக பார்க்கும்போது நமக்கு வேண்டிய நேரம் வந்து அங்கே இருக்காது. குறிப்பாக இந்த மாணவர்களுக்கு குழந்தைகளுக்கு வேண்டிய நேரம் வந்து அவங்களுக்கு இருக்காது. இம்மீடியட்டாக வந்து பெட் டைம் வந்துடும், இல்லைன்னா சாப்பிட நேரம் வந்துடும். இப்போ எதுக்காக வந்து உள்ளே வந்தாலும் அந்த பர்பஸே அவனுக்கு சால்வ் ஆகாது இல்லையா? இப்போ அது இதிலிருந்து எப்படி நம்ம குழந்தைகளுக்கு நம்ம பேரண்டிங் பண்ணணும், எப்படி கைட் பண்ணணும்னா, ஒரு வந்து இந்த மாதிரி அப்பா இந்த மாதிரி இருக்குது எனக்கு சார், இந்த மாதிரி இந்த விஷயத்தில் வந்து நான் ஒரு யூடியூப் பார்க்க போகிறேன், யூஸ் பண்ண போகிறேன், கட்டாயம் இருக்குது அப்படின்னா, பிஃபோர் தட் யூ ஷுட் ஆஸ்க் 3 கொஸ்டின். ஒரு 3 கேள்வி தான் அந்த மாணவனுக்கு. அதாவது ஒய் யூ ஆர் வாட்சிங், இந்த பர்டிகுலர் இது வந்து எதுக்காக நீ பார்க்குற, என்ன பர்பஸ். ரெண்டாவது பார்க்கும்போது இந்த சரி பாரு, பார்த்ததிலிருந்து நீ என்ன லேர்ன் பண்ணியிருக்கிற, வாட் யூ ஆர் லேர்னிங் ஃப்ரம் தி பர்டிகுலர் வீடியோ. இதை வந்து செகண்ட் கொஸ்டினாக அந்த குழந்தைகளுக்கு கொடுங்க. மூணாவது கொஸ்டின் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவிலிருந்து எத்தனை நேரம் வந்து நீ வந்து கன்சியூம் பண்ணியிருக்கிற. அப்புறம் ஃபைனலாக ஒரு கொஸ்டின் கேளுங்க, நீ என்னென்ன லேர்ன் பண்ணியிருக்கிற, ஜஸ்ட் ஒரு 3 பாயிண்ட்ஸ். இது வரைக்கும் உனக்கு தெரியாத விஷயத்தை வந்து நீ வந்து லேர்ன் பண்ணியிருக்க இல்லையா, இத்தனை நேரம் வந்து நீ யூடியூப்ல ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிற, இத்தனை வீடியோஸை பார்த்துருக்கிற, இது வரைக்கும் நீ வந்து இல்லாமல் ஆல்ரெடி நீ வந்து அன்னோன் இல்லாமல் ஒரு அன்னோன் விஷயம் என்னென்ன இருக்குதோ அது என்ன லேர்ன் பண்ணியிருக்கிறது, ஒரு 3 or 4 பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு சொல்லுங்க. இல்லைன்னா எனக்கு வந்து ஒரு நீ வந்து நோட் பண்ணி வை எவ்ரிடே அப்படின்னா, அவன் என்ன பண்ணுவான்னா அந்த பர்பஸில் போகிறான், அந்த கோலில் போகிறான் இல்லையா. இது வந்து சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக 1 by 1 வீடியோ வந்து டைமை வந்து கன்சியூம் பண்ணாமல் அவனுக்குன்னு ஒரு கோல் வந்து நம்ம இந்த யூடியூப்ல கொடுக்கும்போது நிச்சயமாக என்ன பண்ணிடுறேன்னா இந்த அவனுடைய என்டர்டெயின்மெண்ட் என்ன ஆகுதுன்னா சேஞ்சஸ் டு எஜுகேஷன் அங்கே போகிறதுக்கு அவங்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பேரண்டிங்கில் வந்து நம்ம இந்த யூடியூப் பொறுத்தளவில் நம்ம பசங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு டீச் பண்ணலாம். இப்போது ஃபைனலாக பார்க்கும்போது சோஷியல் மீடியா இது பார்த்தோன்னா இது ரெண்டுக்காகவே பெரிய கடல்னு சொல்லலாம். ஏன்னா இது இல்லாத ஒன்றுமே இல்லை இல்லையா. இந்த உலகத்தையே பார்க்கலாம். இப்போ ஆரம்பத்தில் பார்க்கும்போது அதாவது பியூட்டிஃபுல் இந்த அட்ராக்டிவ் ஃபேஸஸ் எல்லாமே அங்கே நம்ம பார்க்குறோம். இது வந்து எப்படி வந்து நம்மளுடைய பிரெயின் வந்து ஒரு ஃபேக்காக ஒரு மாய உலகத்தில் கொண்டு போகிறதுங்கிறது நமக்கு தெரியும். அவங்களுடைய அந்த ஆக்டிவிட்டீஸ் இல்லையா, அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், மென்டல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், எல்லாமே என்ன ஆகுதுன்னா இம்மீடியட்டாக ஃபாஸ்ட்டாக அட்ராக்டிவாக நம்ம குழந்தைகளை வந்து ஒரு அட்ராக்ட் பண்ண விதத்தில் இருக்குது. அப்புறம் பார்க்கும்போது அவங்களோட அந்த பெர்ஃபெக்ட் அந்த அந்த டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸரி லைஃப் ஸ்டைல், இது அதை விட ரொம்பவே அவங்களுக்கு அந்த குழந்தைகள் வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்து கொண்டு போகுது. அப்புறம் அவங்களோட அந்த இந்த ஹாலிடே கேம்ப்ஸ் அதில் வந்து நம்ம அங்கே இங்கே பார்க்கலாம். அவங்களோட ஓன் அந்த லைஃப் ஸ்டைல்ஸ் வந்து நம்ம இங்கே பார்க்கலாம். இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா அந்த மாணவன் வந்து டோட்டலாக ஒரு அடிக்கடி பார்க்கும்போது அவனுக்குள்ளேயே ஒரு கொஸ்டின் வருது. அவன் என்ன நினச்சிட போகிறான்னா இதை பார்த்துட்டு எவ்ரிபடி இஸ் ஹாப்பி, பட் எக்ஸப்ட் மீங்கிற ஒரு கண்டிஷனுக்கு வந்துடுறாங்க. அது யாராலும் இதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு மெச்சோட ஒரு அடல்ட்டாக இருந்தால் கூட அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ அவங்க ரிலேட்டிவ்ஸோ இல்லை அவங்களோட நெய்பர்ஸோ இல்லை அவங்க கொலீகோ அவங்கள இந்த மாதிரி ஒரு போஸ்டிங் வந்து அவங்க வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க எனக்கு என்ன தவிர எல்லாமே என்ன பண்ணிட்டுருக்குறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் என்னோட தவிர அப்படிங்கிற மாதிரி நான் மட்டும் இந்த மாதிரி ஒரு சந்தோஷம் நான் மட்டும் அடியலை அப்படின்னு சொல்லி அவங்க தெரியாமே ஒரு எண்ணம் வந்து என்ன ஆகுது, அந்த சோஷியல் மீடியா வந்து ரொம்ப டீப்பாக பார்க்க வந்து இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம குழந்தைங்களுக்கு ப்ராப்பராக கைட் பண்ணணும். என்ன சொன்ன ஒரே பாயிண்ட் என்னன்னா,
சோஷியல் மீடியாங்கிறது என்னன்னா இதெல்லாமே இட்ஸ் நாட் எ ரியல். இட்ஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் இஸ் ரீல், பட் இட்ஸ் நாட் எ ரியல்ங்கிறத நம்ம குழந்தைகளுக்கு வந்து மிக மிக சரியாக வந்து நம்ம வந்து பேரண்டிங் வந்து ரொம்ப சோஷியல் மீடியாவில் ரீல்ஸ் எல்லாமே என்னதுன்னா ஜஸ்ட் இஸ் ஹைலைட்டட் த ரீல், அவ்வளோதான். நாட் ரியல் லைஃப்ங்கிறத நம்ம அந்த குழந்தைகளுக்கு வந்து நம்ம சரியான முறையில் வந்து நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ரெண்டாவது பார்த்தோன்னா அந்த ஃபோட்டோ மட்டும் நம்ம பார்க்குறோம் இல்லையா, இந்த ஃபோட்டோ வந்து ஜஸ்ட் ஃபார் எ செகண்டில் வர்ற அந்த ஒரு ஹாப்பினஸை தவிர அதோட பேக்ரவுண்டில் இருக்கிற அத்தனை ஒரு ஃபெயிலியர்ஸும் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். இப்போ ஒரு சக்ஸஸாக ஒரு அவார்ட் வாங்குற ஒரு ஃபோட்டோ பார்க்குறீங்கன்னா, ஸோ பிஹைண்ட் தட் அந்த அவார்டு, பிஹைண்ட் தட் அந்த ரிவார்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு சக்ஸஸாக வந்திருக்கிறாங்க, அதுக்கு காரணமாக இருந்தால் ஃபெயிலியர்ஸ் எல்லாம் என்னென்னா, ஸ்ட்ரகிள்ஸ் வந்து என்னென்ன அவங்க கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாங்க, அவங்களோட ஆங்ஸைட்டி எப்படி இருக்குது, எப்படி இருந்துச்சு அவங்க முன்னாடி, அவங்க ஒரு சேலஞ்சு பொசிஷன் இருக்கும்போது எப்படி இருந்தாங்க, அவங்களோட பொசிஷன் வந்து ஆரம்பத்தில் எப்படி இருந்தாங்க. இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்க்குறீங்க, ஆனால் ஜஸ்ட் ஒரு 10 days பேக், 1 year பேக், 2 years பேக், 10 years பேக் அவங்களோட பொசிஷன் இருந்து எப்படி வந்து அவங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கேஸ் ஹிஸ்ட்ரி வந்து நம்ம தெரிஞ்சவர்கள் வந்து அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இது வந்து என்ன ஆகுதுன்னா டோட்டலாக ஒரு மாணவர்களோட அதை பற்றி ஒரு இன்டர்செப்ஷன் வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகும், அதை பற்றி ஒரு மைண்ட் செட் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ ஷார்ட்டாக வந்து நம்ம வெரி ப்ரீசன் சொல்லிக்கிறேன்னா செல்ஃப் ஒர்த்துங்கிறது என்ன அப்படின்னா இட்ஸ் நாட் அபவுட் த ஃபாலோவர்ஸ், லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ். இதை வந்து நம்ம மாணவர்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு நிச்சயமாக அவசியமாக ஃபியூச்சரில் சொல்லிக் கொடுக்க வேண்டியது. என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு செல்ஃப் ஒர்த் அப்படிங்கிறது சோஷியல் மீடியா பொறுத்தளவில் எவ்வளோ லைக்ஸ் வருது, என்னென்ன கமெண்ட்ஸ் போடுறாங்க இல்லையா, எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்குது, இதை தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம குழந்தைகள் வந்து பார்க்குறாங்க. இதை வந்து செல்ஃப் ஒர்த்துன்னு நினைக்கிறாங்க. இட்ஸ் நாட் அட் ஆல் செல்ஃப் ஒர்த். அந்த நேரத்தில் நீயும் இப்போ அத்தனை பேர் கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது உனக்கு அதே தான் வரும். இட் மே பி a டாக் ஆர் டாங்கி ஆர் கேட் வாட் எவர் இட் மே பி இல்லையா. நீ வந்து உன்னோட நேரத்தை வந்து அந்த அளவுக்கு நீ வந்து விரயம் பண்ணி எல்லாருக்குமே நீ ஃபாலோ பண்ணனா உன்னை வந்து அத்தனை பேரை ஃபாலோ பண்ணுவாங்க. அதுலேயும் 20-30% வந்து நிச்சயமாக ஃபாலோ பண்ணுவாங்க. then you can get followers. Okay, if you follow 10,000 people, then you can get minimum 1,000 followers. ஸோ இட்ஸ் நாட் அவர் பர்பஸ். இது வந்து நமக்கு நோக்கமே கிடையாது. செல்ஃப் ஒர்த்துக்கும் இதில் வர்ற கமெண்ட்ஸுக்கும் லைக்ஸுக்கும் இது வந்து ஒருத்த கிடையாதுங்கிறத நம்ம மீடியாவில் இருக்கிறவங்க என்ன செய்யணும்னா குழந்தைகளுக்கு வந்து நம்ம தெளிவாக நம்ம சொல்ல வைக்கணும். அப்போ சார் இதனால் என்ன சார் வருது அப்படின்னா ஏகப்பட்ட பிரச்சனை வந்து நம்ம இதில் நம்ம போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கும்போது இந்த அட்டென்ஷன் கிரைசிஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன பார்த்தோன்னா நிறைய நம்மளுடைய ஸ்கூலில் இருக்கும்போது நிறைய பேரண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுறது அதுதான். எப்படின்னா கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. அதாவது சார் பையன் உட்காருவான், படிக்கிறான், எல்லாமே ரெடி பண்ணுறான், ஆனால் ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே அவனால் படிக்கவும் முடியாது, ஒரு இடத்துல உட்காரவும் முடியாது சார். ஆனால் அதே நேரத்தில் அவனுக்கு ஒரு சினிமாவோ இல்லை ஒரு யூடியூப்பில் சின்ன ஒரு வீடியோவோ இல்லை சோஷியல் மீடியாவில் ஒரு ப்ரௌசிங்கோ இல்லை ஒரு ஷார்ட்ஸோ இல்லை ஸ்க்ரோலிங் பண்ணும்போது யூ கேன் சிட் மோர் தென் 1 hour வித்தவுட் டைனிங், வித்தவுட் ஸ்லீப்பிங் இல்லையா, ஈவன் வித்தவுட் கோயிங் டு வித்தவுட் யூஸிங் த ரெஸ்ட் ரூம். இதுவும் கூட போக என்ன பண்ண 1 மணி நேரம் 2 மணி நேரம் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க பார்க்குறாங்க. ஆனால் படிக்கிறது மட்டும்தான் ஏன் வந்து அவனுக்கு 20 நிமிஷத்தில் அவனுக்கு வந்து போர் அடிக்குது. ஸோ இது வந்து பெரிய ஒரு சவாலாக நம்ம இங்கே பேரண்ட்ஸ் பார்க்க போகிறோம். எப்படின்னா சோஷியல் மீடியா பொறுத்தளவு இது என்ன ஆகுது, நமக்கு என்ன ஆகுது, ரொம்ப ஒரு ஃபாஸ்ட்டாக எவ்ரி அந்த பிக்சர்ஸ் வந்து என்ன ஆகுது, ஒவ்வொரு வீடியோஸோ இல்லை ஒவ்வொரு ஃபோட்டோஸோ அந்த அளவு ஒரு பிக்சர்ஸ் மெகா பிக்சர்ஸ் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு சீன் வந்து சேஞ்ச் ஆகிடுது, ஃபாஸ்ட்டாக வருது அங்கே. செகண்ட் இப்போது எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்னஸ் அங்கே இருக்குதோ அந்த அளவுக்கு நியூ திங்ஸ் வந்து அங்கே என்ன ஆகிருக்கு, அப்லோட் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஷார்ட்டாக சொன்னேன்னா ஒரு சோஷியல் மீடியா நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணும்போது ஏன் அது ஃபாஸ்ட்னஸ் அங்கே கிடைக்குது. ஏன்னா ஒவ்வொரு பிக்சல்ஸ் வந்து மில்லி செகண்ட்ஸில் வந்து மாறிட்டு வருது. செகண்ட் பார்க்கும்போது அதில் நியூ தீம்ஸ், அது நியூ அதுவும் அன்னோன் ஃபேக்டர்ஸ், அது வரைக்கும் தெரியாத விஷயமெல்லாம் அங்கே வருது. மூணாவது பார்க்கும்போது நெக்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸைட்டிங் அங்கே இருக்குது. ஃபைனலாக யூ கேன் கெட் ரிவார்டு. அது என்ன ரிவார்டு? இட்ஸ் நத்திங் பட் த செக்ரேஷன் ஆஃப் டோபமைன் அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் இல்லையா. இதே வந்து நம்ம ஒரு அகாடமிக் சைடில் நான் ஒரு ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்காகவோ இல்லை நான் வந்து படிக்கிறதுக்காக உட்காரும் போதோ அங்கே என்ன வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி நீட் ஸ்டடி. அதை வந்து ஸ்லோவாக இருக்கும். எடுத்தவுடனே வேகமாக 10 பேஜ் வந்து ஒரே அட் அ டைமில் படிக்க முடியாது. ஆனால் இங்கே வந்து 10 ஷார்ட் வீடியோ வந்து ஒரு 10 செகண்டில் நம்ம பார்த்துடலாம். ஈஸியாக வி கேன் ஸ்க்ரோல்
பட் ஸ்டடியில் அப்படி முடியுமா? படிப்பில் நம்ம என்ன பண்ணோம், கான்சன்ட்ரேஷன். ஒரு பேஜ் படிக்கணும்னா நல்ல எஃபெக்டிவ் ரீடர்ஸ் கூட 1 மினிட்ஸில் வந்து 300 400 அந்த வேர்ட்ஸ் படிக்கணும்னு என்ன ஆகும், மினிமம் ஒரு 7-8 பேஜ் வந்து படிப்பாங்க. ஆனால் நம்ம மாணவர்களுக்கு கொடுத்த மினிமம் என்ன பண்ணுவாங்க, ஒரு பேஜ் வந்து ரொம்ப ஸ்லோவாக கிராஸ்பிங்காக நல்ல அட்டென்ஷனாக படிக்க வேண்டி இருக்குது. செகண்ட் வந்து தே நீட் ஃபோக்கஸ். வெறும் படித்தா மட்டும் போதுமா? அங்கே வந்து ஃபோக்கஸ் இருக்கணும். இது ஸ்க்ரோல் பண்ணுறதுல ஃபோக்கஸ் தேவையில்லை. ஏதோ வந்துருப்பாங்க, யாரோ வந்து பேசிகிட்டு இருப்பாங்க, நம்ம பாட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு என்ன தேவை? எஃபர்ட் தேவை, ஒரு முயற்சி வேணும் இல்லையா? ஃபைனலாக அது என்ன வேணும்? எல்லாத்துக்கும் மேலே ஒரு பொறுமை வேணும். இதுக்கு நம்ம படிக்கிறதுக்கு. ஸோ திட் இஸ் கம் பேஷியன்ஸ். இப்போது பாருங்கள், சோஷியல் மீடியாவில் நம்ம பார்க்குறதுக்கு ஃபாஸ்ட்னஸ் இருந்தால் போதும். இந்த ஃபாஸ்ட்னஸ் வந்து நம்மளுடைய நியூ திங்ஸ் வந்து கொண்டு போகும். அது ஒரு எக்ஸைட்மெண்ட் கொண்டு போகும். இமீடியட்டாக நமக்கு ஒரு ரிவார்ட், இந்த டோபமைன் வந்து அங்கே கிடைக்கும். அது ஒரு ஹாப்பினஸ் அங்கே கிடைக்கும், டெம்பரவரி ஹாப்பினஸ். ஆனால் படிக்கிறதுக்காக உட்கார்ந்த குழந்தைகளுக்கு என்ன கிடைக்குது? தே நீட் ஸ்லோவாக ஆரம்பிக்கணும். அதை பார்த்தோன்னா ஃபோக்கஸாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, ஒரு எஃபர்ட் கொடுக்கணும். ஃபைனலாக வந்து ரொம்ப பேஷியன்ஸாக இருக்கணும். அப்போது இந்த 4 விஷயம் இருக்கிறதுனால தான் மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, நம்ம குழந்தைகள் வந்து படிக்கிறத விட்டு ஈஸியாக அங்கே ஜம்ப் பண்ணிட்டு போயிடுறாங்க இல்லையா? ஸோ இந்த விஷயத்தை வந்து நம்ம என்ன பண்ணலாம், எப்படி இந்த ஸ்லோ, ஃபோக்கஸ், எஃபர்ட் அண்ட் பேஷன்ஸ் வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து எப்படி நம்ம கொண்டு வரலாம், என்னென்ன டிஸ்ட்ராக்ஷனில் இருந்து அவங்களுக்கு கொண்டு வரலாங்கிறத பார்ட் 2ல் இந்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை. ஆனந்த்குமார். இதை வந்து ஜஸ்ட் யூ கேன் நாட் அண்டர்ஸ்டாண்ட்னா இன்னும் ஒன்ஸ் வந்து நீங்கள் ரீகால் பண்ணி கேளுங்க. நிச்சயமாக யூ கேன், இஃப் யூ ஆர் அ பேரண்ட், யூ கைண்ட்லி ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் வித் யுவர் நெய்பர், ஷேர் வித் யுவர் ரிலேட்டிவ்ஸ். If you are a teacher, you share with your colleague and also share with your teachers group, because in the video, okay, let's